அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவு இப்போது நீ பார்க்கிறாய் என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயமில்லை. இது ஒரு அருள் செய்கை. உன் மனதில் இப்போது பல கேள்விகள் இருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? ஏன் நான் நம்பியவர்கள் என்னை ஏமாற்றினார்கள்? ஆனால் இன்றைக்கு உனக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. சாய்பாபா அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் குழந்தையே, நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை ஏமாற்றியவர்கள் இருக்கலாம், ஆனால் நீ ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டாய். இன்று இந்த பதிவில் நான் உனக்கு சொல்லப்போகும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடும். இந்த பதிவை கடைசி வரைக்கும் கவனமாக கேள், ஏனால் இது சாய்பாபாவின் அருள் செய்தி. அன்பான சாய் பக்தரே, உன் மனதில் இருக்கும் காயங்கள் பார்க்காமல் இருக்க முடியாது. நீ யாரையும் காயப்படுத்தவில்லை. நீ எப்போதும் நல்ல மனசுடன் தான் நடந்தாய். யாராவது உதவி கேட்டால் நீ உன்னால் முடிந்த உதவியை செய்தாய். ஆனால் ஒரு நாள் அதே மனிதர்கள் தான் உன்னை ஏமாற்றினார்கள். நீ நம்பியவர்கள் உன் பின்னால் பேசினார்கள். நீ அன்பு காட்டியவர்கள் ஒரு நாள் உன்னை விட்டு விலகினார்கள். அந்த நேரத்தில் உன் மனசு உடைந்தது. நான் தவறு செய்யவில்லை, அப்போ ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று நீ உன்னிடம் கேள்வி கேட்டாய். பல நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாய். உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தாய். ஆனால் என் குழந்தையே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல மனசுடையவர்களின் வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் அவர்களை உடைக்க அல்ல, அவர்களை இன்னும் வலிமையாக்கத்தான். நீ இப்போது சந்திக்கும் இந்த வழி உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கான ஆரம்பம். என் குழந்தையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. சாய்பாபா அவர்கள் உன்னுடன் இருக்கிறார். நீ மிகவும் கஷ்டப்பட்ட அந்த நாட்கள், உன் மனசு உடைஞ்சு போன அந்த தருணங்கள், நான் உன்னை விட்டுவிடவில்லை. நீ அழுத இந்த இரவுகளில் கூட நான் உன் அருகில் இருந்தேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத உன் வழிகளை கூட நான் உணர்ந்தேன். ஒரு நேரத்தில் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது போல உனக்கு தோன்றியிருக்கலாம். என்னால் இனிமேல் முன்னேற முடியாது என்றும் நீ நினைத்திருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் இப்போது ஆரம்பமாக போகிறது. நீ இப்போது பார்க்கும் இந்த இருள் நீண்ட நேரம் இருக்காது. ஏனென்றால் இருளுக்கு பிறகுதான் பெரிய வெளிச்சம் வரும். நீ இப்போது பொறுமையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை மட்டும் விடாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். அன்பான சாய் பக்தரே, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி மிக விரைவில் வரப்போகிறது. அந்த நாள் வந்தபோது நீ இன்று சந்தித்த கஷ்டங்கள் நினைத்து ஆச்சரியப்படுவாய். சாய்பாபா அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். அன்பான சாய் பக்தரே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களும் வீணாக போகவில்லை. நீ சந்தித்த அந்த அவமானங்கள், நீ அனுபவித்த ஏமாற்றங்கள், நீ சிந்திய கண்ணீர், இதெல்லாம் ஒரு பெரிய திருப்பு முனைக்கான தயாரிப்பு. இன்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நாளை உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன் முன்னால் நிற்கப் போகிறார்கள். ஏனென்றால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வரப்போகிறது. நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வருமானம், ஒரு மரியாதை, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்பாய். அப்போது உன்னை ஏமாற்றியவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வார்கள். நீ சாதாரண மனிதன் இல்லை. நீ பொறுமையாக இருந்தால்தான் இந்த பெரிய வெற்றி உன்னை தேடி வரும். ஆகவே என் குழந்தையே, இன்னும் கொஞ்சம் பொறுத்து இரு. ஏனால் உன் வாழ்க்கையில் நல்ல காலம் மிகவும் அருகில் இருக்கிறது. என் குழந்தையே, இனி நீ மனதில் இருக்கும் பயங்களை எல்லாம் விட்டுவிடு. நீ எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய்? உன் எதிர்காலம் குறித்து உன் மனம் நிறைய கேள்விகள் கேட்கலாம். நாளை என்ன ஆகும்? என் வாழ்க்கை சரியாகுமா? நான் வெற்றி பெறுவேனா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் உன் மனதை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் அன்பான சாய் பக்தரை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பயம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. ஆகவே நீ உங்கள் பயங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் அதை சரி செய்து விடுகிறேன். நம்பிக்கையுடன் முன்னேறு. சாய்பாபா எப்போதும் உன்னுடன் இருக்கிறார். என் குழந்தையே, இந்த பதிவை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஒரு அருள் செய்கை. சாய்பாபா அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் இப்போது மெதுவாக முடிவுக்கு வரப்போகிறது. உன் வீட்டில் அமைதி வரும். உன் மனதில் நிம்மதி வரும். உன் வாழ்க்கையில் வெற்றி வரும். நீ எவ்வளவு நாள் அமைதியாக பொறுத்திருந்தாய், அதற்கான பலன் மிக விரைவில் உனக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படாதே. நம்பிக்கையுடன் முன்னேறு. எப்போதும் நினைவில் வைத்துக்கொள், சாய்பாபாவின் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. ஓம் சாய்ராம்.